பாரு, இதுதான் உன் மகனுக்கு முதலும் கடைசியும். இதுக்கப்புறமும் தர்ஷினி கிட்ட வம்பு இழுத்தான்னு வச்சுக்க, அடுத்து உன் மகனுக்கு பாடதான். ஏண்டா நாதாரி நாயே, செய்யற கொடுமையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்போன்னு நினைச்சியா? கேக்குறதுக்கு ஆளுல நினைச்சா இப்படி பண்ண பிஞ்சிரும் பிஞ்சு. இன்னொரு தடவை எங்க தர்ஷினி கிட்ட நீ வம்பு இழுத்தேன்னு வச்சுக்க, உங்க அம்மாவுக்கு நீ புள்ளையா இருக்க மாட்ட, பணமாத்தான் இருப்ப. ஐயோ வேண்டாம்பா வேண்டாம்பா, நானே கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒன்ன பெத்து வச்சிருக்கேன். உங்களை கால விழுந்து கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அவளே ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இதுக்கு உன் புள்ள ஒழுங்கா இருக்கணும். என்ன பொம்பளை நீ வளர்த்த லட்சணம் இதுலயே தெரியுது. இன்னொரு தடவை தர்ஷினி பக்கம் போய் பாருங்க, இதெல்லாம் என்ன சாதாரண அடி. இதுக்கப்புறம் இவன் பண்ணானா அப்புறம் இருக்கு அவனுக்கு. என்ன புரியுதா? என்ன புரியுதாடா நாதா? புரியுது. அப்புறம் ஏதாச்சும் பண்ண அப்புறம் இருக்குடி மாப்பிள்ள உனக்கு. தைரியம் இருந்தா அந்த பிள்ளை பிடிக்கலான்னு சொல்லியும் அந்த பிள்ளைட்ட நீ வம்புழுப்ப. கேக்குறதுக்கு ஆளு என்ன நினைச்ச? நாங்க இருக்கோம்டா எங்க தங்கச்சிக்கு. அடுவாவே சிரிக்கிய, யாரும் இல்லாத ஒண்ணும் இல்லாத சிரிக்கியன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எங்கிட்ட இருந்து ஆள் சேர்த்தாலே தெரியல. நேத்து ஒருத்தர், இன்னைக்கு 2 பேர், நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியலையே. ஆர்டிவிங்க இந்த கோணவாய் கோகிலா மகனை போட்டு அடி வெளுவெளுன்னு வளர்க்குறாங்களே. ஆமாக்கா, விட்டா தோலை உரிச்சிருவாங்க போல. இஞ்சாலும் செய்வாங்கடி. அந்த பையன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமாடி, இந்த பையன் அன்னைக்கு அந்த டாக்டர் கூட வந்த பையன் தானே, நம்ம கூட பாத்துக்கிட்டு இருந்தோம்ல. ஆமாக்கா, இவங்க என்னத்துக்கு வந்து இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க? இப்ப சரோஜாக்கா கூட்டு எதுக்குக்கா? நம்ம எதுக்கு இவனை காப்பாத்தணும்? பொறுக்கி பையன் அடி வாங்கி சாட்டும். போடி, அடிச்சு கொண்டுகிட்டு போட்ட போறாங்க. இவனுக்கு எதுவும் இல்ல, பாவம் அவங்க தான் படிச்ச வைங்கமானு இருக்காங்க. போலீஸ் கேஸ் அலையக்கூடாது பத்தியா, அதுக்காகத்தான் சொல்றேன். போய் சரோஜாக்கா கூட்டு வா. சரிக்கா. இந்த வீடு விழுக்குறாங்களே, போடட்டும்னா 2 அடி கூட. இந்த ஊர் பொறுக்கி நாயை தெருவ சுத்திட்டு தெரிஞ்ச. இப்ப அவனுக்கு பொண்ணு இருக்குதா? பொண்ணு உன் முகர கட்டிக்கு பொண்ணு போடுங்க அவனை. ஒரு பக்கம் பாவமா தான் இருக்கு, ஆனா இவன் செஞ்ச அலப்பறை இருக்கே, இதுக்காகவே அடி வாங்கணும். கைய விடுறி, எதுக்காக என்ன அப்படி எடுத்துட்டு வர? ஓ சரோஜாக்கா வாங்க, இங்க பாருங்க. 2 பேத்துக்கு வர வேலையே இல்லடி. எங்க எவன் வீட்டுல என்ன சண்டை நடக்குதுன்னு பாக்குறதா வேலை. அதுக்காக நானும் வந்து உங்க பின்னாடியே நிக்க முடியுமா என்ன? ஓ சரோஜாக்கா வாய் பேசாம அங்க பாரு, என்ன நடக்குது? என்னடி இது? இது கோணவாய் கோகிலா மகன். ஆமா சரோஜாக்கா, என்னடி நடக்குதுங்க? என்ன இப்படி அடி வாங்கி கிடக்கியா? நல்லா வாங்கட்டுங்க. ஆமா சரோஜாக்கா, அந்த பையன் அன்னைக்கு அந்த டாக்டர் கூட வந்த பையன் தானே? ஆமாடி, பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறியா, அந்த பையன் யாருன்னு தெரியல. சரோஜாக்கா, நீங்க வேற 2 பேரும் சேர்ந்து கும்முன்னு கும்மி விட்டாங்க. ஐயோ, அம்மாவே அவ ஆத்தா கால் கல்லுன்னு கத்துவா. இது பத்தாததுக்கு இந்த 2 பையங்க வேற தர்ஷினிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்களோடி. அப்படித்தாங்க நினைக்கிறேன். போடட்டும் நல்லா, அப்பனாதான் அந்த பிள்ளை பக்கம் இனிமே எட்டி கூட பார்க்க மாட்டான். ஐயோ இரு, நான் போய் சாந்திய கூட்டு விடுங்க சரோஜாக்கா, அடி வாங்கட்டும். இது எப்படியோ விடக்கூடாதுடி, நான் போய் சாந்திய கூட்டு வரேன். வினோதினி அக்கா, நீங்க தான் அடிச்சு செத்து போயிடுவோம் என்னமோன்னு கூட்டு வர சொன்னீங்க. இப்ப நம்ம நல்லா அடி வாங்கட்டும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல வாங்கட்டும்டி, நம்ம கிட்டே எப்படிலாம் வம்பளுத்திருக்கான். அதுக்காகத்தான் இவனுக்கு தேவைதான். அது மட்டும் இல்ல, அந்த கோணவாய் கோயிலாக்கு எவ்வளவு திமிர இருந்துச்சு. அதுக்காகவே அவன் மகன் அடி வாங்கணும்டி. அதை பார்த்து நம்ம ரசிக்க. அதுவும் சரிதான்க்கா. போன வாரம் கடைக்கு போய் என் மகளுக்கு ஒரு முட்டாய் வாங்கி கொடுத்தேன். அதை கூட இந்த ரவுடி போய் நிம்மதியா திங்க விட மாட்டேன்ட்டியாங்க. பாவம் என் பிள்ளைகிட்ட இருந்து புடிங்கிட்டு ஓடிட்டாங்க. ஆதாரி பேரு குழந்தைகிட்ட என்ன முட்டாய் வாடி பிடிட்டு போனியா? ஆமாக்கா, நான் சொல்றது போய் நான் வேணும்னு என் வீட்டுக்கார்ட்ட கூட கேட்டு பாருங்க. ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டதுக்கு என் புருஷனவே அடிக்க வந்துட்டாங்க. நல்ல அடி வாங்கிட்டோம் ஆதாரி பேர். ஏண்டா சின்ன பிள்ளை கையில இருக்க முட்டாய கூட விட மாட்டியா? இப்ப பாரு, உன் கைய வச்சு ஒன்னாலேயே சாப்பாடு திங்க முடியாது. அவனே மாட்டுனடி. சாந்தி சாந்தி வா சரோஜா, டீ குடிக்கலாம். டீ கிடக்குது, என் கூட வா. நீ எங்க சரோஜா? நான் சொல்றேன்ல, எதுக்காக அப்படி பதட்டமா இருக்க? ஓ சாந்தி, அன்னைக்கு ஒரு பிள்ளைய கூட்டிட்டு ஒரு கருத்த பையன் வந்தா மத்தியா? ஆமா, தர்ஷினி கூட காப்பாத்துனா அந்த பையனா? ஓ ஆமா சாந்தி, அந்த பையன் ஒரு நாள் பையனை கூட்டிட்டு வந்து அந்த சேவரை போட்டு அடி அடி நினைச்சிட்டு இருக்கான். என்ன சரோஜா சொல்ற? ஆமா சாந்தி. தர்ஷினி தர்ஷினி, என்னம்மா? ஐயோ தர்ஷினி, நீ ஒரு பிள்ளைய காப்பாத்தினல, அந்த பிள்ளை இன்னொரு பையனை கூட்டு வந்து அந்த சேவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானாமா. நீ என்னம்மா சொல்றீங்க? ஆமா தர்ஷினி, வா போய் பாப்பா. என்ன வாங்கம்மா போவோம். அவ சரவணனே இவனை அடிக்க போய் ஏதாச்சும் வம்பள மாட்டிக்கிற போறாங்க, சீக்கிரமா வாங்க. ஐயோ என்னம்மா அது? ஐயோ அது சரவண அண்ணாவும் அஸ்வின் அண்ணாவும் தான். வாங்கம்மா போய் கூட்டு வரும். இவனை அடிக்க போய் அவங்க எதுலயும் வம்பள மாட்டிட கூடாது. வாங்கம்மா சீக்கிரம். சரிம்மா. ஐயோ இந்த பிள்ளைகளுக்கு ஏன் இந்த இது எல்லாம் என்னாலதான். எத்தனை பேருக்கு கஷ்டம். விடு, வா போய் கூட்டு வந்துடுறோம்.
இந்த அக்கா எதுக்கு போறாங்க? அடி வாங்கினா வாங்கிட்டு போட்டுன்னு விட வேண்டியதானே? அது வேற, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துடக்கூடாது பாத்தீங்களா, அதனாலதான் போறாங்க. அதுவும் சரிதான். இந்த அறிவு கட்ட ஜென்மம்லாம் எத்தனை அடி வாங்கினாலும் திருந்தாது. அது என்னமோ உண்மைதான்க்கா. ப்ரோ, இதுக்கு மேல இவனை சும்மாவே விடக்கூடாது. அதான் போட்டு அடிச்சு விட்டீங்களே, அப்புறம் என்ன பண்ண போறீங்க? தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டுருங்க. ஆஹா, அவ்வளவு ஈஸியா உங்க பிள்ளைய விட்டுருவோமா என்ன? அவனே இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை கம்பி என்ன வைக்கல பாரு. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க. நான் அதுக்கப்புறம் அந்த தர்ஷினி பக்கமே போக மாட்டேன். தயவு செஞ்சு என்ன போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுத்துறாதீங்க. ஆமாப்பா, என் பிள்ளை ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணிட்டான். அதுக்காக இப்படி போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லாதீங்க. ஐயோ, இங்க என்ன பண்றீங்க நீங்க? வாங்கண்ணே. ஆமாப்பா, வாப்பா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன்ட்ட போய் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க பாருங்க. விடுங்கம்மா, இன்னைக்கு இவனை ஒரு வழி ஆக்காம நாங்க 2 பேரும் வீட்டுக்கு போக மாட்டோம். சாந்தி, உன் கால விழுறேன் சாந்தி. என் பிள்ளைய விட சொல்லு சாந்தி. விட்டுருங்கண்ணே, வாங்க போ. தயவு செஞ்சு எனக்காக நீங்க சண்டை போடாதீங்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? உன்னை கைய பிடிச்சு எடுத்தானாமே கேக்குறதுக்கு ஆளுல என்ன நினைச்சான்? பொண்ணுக்கு 2 பேரும் இருக்கும். இப்படி பேசுறதுல எங்களுக்கு சந்தோஷம் தான்ப்பா. எங்களுக்கு உறவு நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறப்ப எங்க மனசு சந்தோஷப்பட. நான் இந்த நாதாரியா போட்டு அடிச்சு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுப்பா. தயவு செஞ்சு விட்டுருங்க. ஆமாண்ணே, தயவு செஞ்சு விட்டுருங்க. வாங்கண்ணே, வீட்டுக்கு போலாம். என்னம்மா நீ இந்த நாதாரி பயலுக்கு பயந்துகிட்டு என்ன வீட்டுக்கு கூட்டு போகணும்னு நினைக்கிறியோ? ஐயோ இல்லண்ணே, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்காகத்தான் நான் சொல்றேன். இது மட்டும் இல்ல, உங்களுக்கு கல்யாணம் வேற நடக்க போகுது. இந்த நேரத்துல இவனை அடிச்சு போட்டு நீங்க போலீஸ் கேஸ்னு அலையக்கூடாதுன்னு அது என்னோட விருப்பமும் இல்ல. தயவு செஞ்சு வந்துருங்க. இவன் என்ன பண்றது? அண்ணே வேண்டாண்ணே, எங்க மாமாவுக்காக உன்னை விட்டுருங்க. இதுக்கப்புறமே எந்த தப்பும் பண்ண மாட்டான். இந்த தப்பும் பண்ண மாட்டானே நீ எப்படி சொல்ற? இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமா இவன் தர்ஷினி பக்கம் வரவே மாட்டான். தயவு செஞ்சு விட்டுருங்கப்பா. இவனா இவளோட அம்மாவும் வேணா எங்களுக்கு துரோகம் நினைக்கலாம். ஆனா எங்க அண்ணன் அப்படி கிடையாது. எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர். அவருக்காக இவனை மன்னிச்சு விட்டுருங்கப்பா. நேரமாக எங்களால போலீஸ் ஸ்டேஷன் போனான்ற கெட்ட பேரு எங்களுக்கும் இவங்களுக்கும் வந்துடக்கூடாது. அதுக்காக விட்டுருங்கப்பா. என்னம்மா நீங்க இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் சொந்த பந்தான்னு பாக்குறீங்க பாத்தீங்களா? என்னப்பா பண்றது? இவளும் இவ அம்மாவும் எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா எங்க அண்ணன் மனசு உடஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான்ப்பா, விட்டுருப்பா. வாங்கண்ணே, வாங்க போல. உனக்காக தர்ஷினி, உனக்காக நான் இவனை சும்மா விடுறேன். இதுக்கப்புறம் ஏதாச்சும் வாழை ஆட்டின வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். என்னடா புரியுதாடா? தந்து சொல்றேன் நான் பாரு. விட்டுருங்க, விட்டுருங்கண்ணே. 6 மணி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவனை கொன்னே போடுவேன். வாங்கப்பா, வாங்க போலாம். ரொம்ப நன்றி சாந்தி. இதான் உங்க மகனுக்கு முதலும் கடைசியும். இன்னொரு தடவை இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. அவனே அடுத்து களிதான் கஞ்சிதான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்பிதான் என்னன்னு அப்புறம் இப்படி பண்ண மாட்டான்பா. பண்ணாம இருந்தா உங்களுக்கு நல்லது. எந்திரியா, எந்திரிடா சேகரே. ரொம்ப வலிக்குதாப்பா. ஆமாமா. ஆசமா பரவாயில்ல, வழங்காம பரவாயில்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளை கூட்டு வந்து இப்படி அடிக்க விடுறாங்களே என் பிள்ளைய. இவங்களும் விலங்கு வலையில நம்ம ஊர்ல அந்த பேரழகிய பெத்துட்டோன்னு இவளுக்கு நினைப்பு பாரு. எவ்வளவு எகத்தலமா போற. விடமாட்டேமா, விடமாட்டேன். நான் வாங்கின ஒவ்வொரு அடிக்கும் அர்த்தம் இருக்கணும். வேணாமியா, இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் பண்ணி உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாதுடா. அவளை விட்டுரு, போய் தொலைறாளுங்க. சனி நம்ம விட்டு விழுந்துச்சுன்னு நினைச்சுக்கடா. முடியாதுமா, முடியாது. நான் வாங்கின அடி வேஸ்டா போக கூடாது. அவ என்னை கட்டிக்கிட்டு அவ சீர் எளிய. வேணாண்டா, புரிஞ்சுக்க. உனக்கு நான் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன்டா. முடியாதுமா, முடியாது. கண்ட நாயெல்லாம் என்ன அடிக்கிறதுக்கு காரணம் அவதான். இவ்வளவு நாள் அவ மேல கொஞ்சம் பாசமும் இருந்துச்சு. ஆனா இப்ப அது துளி கூட இல்ல. இப்ப அவளை பழி வாங்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. என்கிட்ட மாட்டிக்கிட்ட அவ சாகணும். ஒவ்வொரு நாளும் இவனை ஏன்டா கட்டிக்கிட்டோம், இவனை ஏன்டா கட்டிக்கிட்டோன்னு அப்படியே ரத்த கண்ணீர் வடிக்கணும். அதுதான் என்னோட ஆசை. நேத்து ஒருத்தன், இன்னைக்கு 2 பேரு, நாளைக்கு எத்தனை பேர் வேணா வரட்டும், நான் பாத்துக்கிறேன். ஆனா அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னைய ஆளை வச்சு அடிக்கிறா. ஏ தர்ஷினி, பாத்துக்கிறேன்டி, உன்னை பாத்துக்கிறேன். படிக்கிறேன்ற திமிரு தானே உனக்கு. ஆள் இருக்குன்ற திமிர்ல ஆடிக்கிட்டா இருக்க. மவளே, என்கிட்ட மாட்டுடி, அப்புறம் இருக்கு உனக்கு. வேணாண்டா, நான் சொல்றத கேளு. உனக்கு எதுவும் பிரச்சனை ஆயிரும்டா, சொல்றத கேளுடா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நான் ஜெயிலுக்கே போயிட்டு வந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அவ என் காலடியில கிடக்கணும். இப்ப வந்தாங்களே 2 பேரு அண்ணேன்னு சொல்லிக்கிட்டு, அவ கஷ்டப்படுறத பார்த்து இவனுங்க 2 பேரும் கஷ்டப்படணும். நம்ம தங்கச்சி இப்படி கஷ்டப்படுறாளேன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் அனுபவிக்கணும். விட மாட்டேமா, விடவே மாட்டேன். உன்னை இப்படி கண்ணீர் வடிக்க விட்டவளையும் என்ன இப்படி கஷ்டப்படுத்தினவளையும் நான் சும்மாவே விட மாட்டேன். வேணாண்டா. பயப்படுறியாமா? பயப்படுறியா? இல்லடா, தயவு செஞ்சு சொல்றத கேளு. பயப்படாதம்மா, எனக்கு இந்த தைரியம் உன்கிட்ட இருந்துதான் வந்துச்சு. ஆனா நானே தைரியமா இருக்கும்போது நீ இப்படி அழுதா நான் எப்படிமா நான் நினைச்ச காரியத்தை ஜெயிக்க முடியும்? கவலைப்படாதம்மா, கவலையே படாத. உன் பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாது. சும்மா மிரட்டிட்டு போறாங்கம்மா. ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருவேன், ஜெயில கம்பி என்ன விட்டுருவேன்னு.
ஏன் இவங்க நினைச்சா இப்ப கூட என்ன ஜெயில தூக்கி போடலாமே? ஏன் போடல? சும்மா உதார் விட்டுட்டு போறாங்க. இவங்க இப்படி உதார் விட்டாப்ல நான் இவங்களை பார்த்து பயந்துருவேனா என்ன? கவலைப்படாதம்மா, கவலையே படாத. நான் இப்ப அடி வாங்கினதுக்கு காரணம் இதை நினைச்சு அவளை நான் கொடுமைப்படுத்தணும். அதுக்காக மட்டும்தான் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அதை விட அதிகமா அவ கஷ்டப்படணும். சும்மா விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். ஏ தர்ஷினி, என்கிட்ட மாட்டிக்கிட்டு சாக போற. சேகரு, பாத்தியாப்பா, பாத்தியா என் பிள்ளையோட நிலைமைய பாத்தியா? எவன்டாவே நம்ம ஏரியாவுக்கு வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா ஓ மேலேயே கை வச்சிருப்பான். ஒருத்தர் இல்லப்பா, 2 பேர். எத்தனை பேரா இருந்தா என்ன? ஆடா, இன்னைக்கு ஒரு கை பாத்துடலாம். இவ்வளவு திமுறவங்களுக்கு ஏன் மாப்பிள்ள மேல கை வைக்கிறதுக்கு யாரா அவங்க? எதுக்காக அவனை அடிச்சாங்க? எனக்கு இப்பதான் அந்த விஷயமே தெரிஞ்சுச்சு. என் கையில மட்டும் அவங்க சிக்கனாங்க சட்னி தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அவங்க யார் என்னன்னு நீ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதான் சொல்றேனம்மா, எனக்கு இப்பதான் விஷயமே தெரிஞ்சுச்சு. ஓவைய மாப்பிள்ள அப்பாவி. ஏண்டா உனக்கு நான் அறிவு இல்ல? ஏண்டா அவங்க கிட்ட போய் அடி வாங்கிட்டு இப்படி உட்காந்துருக்கிய? நம்மள ஒத்தால என்னப்பா பண்ண முடியும்? இங்க 2 பேரும் தடிமாடு மாதிரி இருக்காங்க. பாத்துறேன், நான் பாத்துறேன். எப்படிப்பட்ட தடிமாடு மாதிரி இருந்தாலும் என்கிட்ட அவங்க பப்புல வேகாது. பாத்துக்கிறேன், பாத்து. யாரு அவங்க? யாருன்னே தெரியலப்பா. 2 பேரும் வந்தாங்க. தர்ஷினியோட அண்ணன்னு சொன்னாங்க. அண்ணனா? என்ன சொல்றீங்க? அண்ணங்க எப்படி வந்தாங்க? அதான்பா நானும் நினைச்சேன். ஒண்ணும் இல்லாத சிரிக்கிக்கு எங்க இருந்து இப்படி அண்ணங்க வந்தாங்கன்னு. அடிச்சு போட்டா கூட கேட்க ஆள் இல்லாத நாதியத்தவளன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நேத்து ஒருத்தன் வரையா, இன்னைக்கு 2 பேர் வராங்க. நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்களோ தெரியலப்பா. தயவு செஞ்சு என் பிள்ளைய நீதான்ப்பா காப்பாத்தணும். அது மட்டும் இல்ல, இவன் வேற என்னென்னமோ சொல்றீங்க. என்னடா? ஏய் மாப்பிள்ள, நான் வாங்கின ஒவ்வொரு அடிக்கும் அர்த்தம் இருக்கணும். அதுக்காக நான் அந்த தர்ஷினிய கட்டிக்கிட்டே ஆகணும். நாளைக்கு அவளை கட்டினதுக்கு அப்புறம் இவங்க என் கண்ணு முன்னாடி வந்து எப்படி நிப்பாங்க? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? நீ இப்ப அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுக்கே உன்னை போட்டு இப்படி அடிச்சு போட்டிருக்காங்க. நாளைக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை கொடுமைப்படுத்தணும்னு வச்சுக்க, உன்னை கொன்னே போட்டாலும் போட்டுருவாங்க. பரவாயில்லடா, பரவாயில்ல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆனா அவளை நான் பழி வாங்காம விட மாட்டேன். நான் இவ்வளவு அடியும் அவமானமும் பட்டதுக்கு காரணம் அவ மட்டும்தான். நான் சொன்னதை கேட்டு என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா கூட ஏதோ நம்ம பொண்டாட்டியாச்சுன்னு பாசத்துல கொஞ்ச நாள் அக்கறைப்பட்டிருப்பேன். ஆனா இப்ப எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது, எந்த பாசமும் கிடையாது. எனக்கு தேவை அவளை பழி வாங்கணும். அது மட்டும்தான். கேவலம் ஒரு பொம்பளையால எனக்கு இவ்வளவு அவமானமா? விட மாட்டேன்டா, விட மாட்டேன். பாரு எங்க அம்மா எப்படி அழுதுகிட்டு நிக்குதுன்னு. எவ்வளவு வீரமா இருந்துச்சு. இந்த தெருவுல இருக்கவளுங்க எங்க அம்மாவை பார்த்து நடுங்குவாளுங்க. ஆனா இப்ப கை குட்டி சிரிக்கிறாளுங்க. அதுக்கு காரணம் அந்த தர்ஷினி தான். விட மாட்டேன், விடவே மாட்டேன். நீ அவளை கடத்துறியோ இல்லையோ, நான் அவளை கடத்தி கல்யாணம் பண்ணி காட்டுறேன். யார் இருந்தாலும் பரவாயில்ல, எவ இருந்தாலும் பரவாயில்ல, யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். நான் பட்ட இத்தனை கஷ்டத்துக்கும் ஒரே சொல்யூஷன் அவ மட்டும்தான். அவ மட்டும் என் கையில மாட்டினா அப்புறம் தெரியும் இந்த சேகர் யாருன்னு. சொல்றத புரிஞ்சுக்கடா. கொஞ்சம் ஆற போட்டு தாண்டா பாக்கணும். இப்பதான்டா நீ அடி வாங்கியிருக்க. முடியாதுடா, முடியாது. நான் மட்டும் இப்ப பின் வாங்கினேன்னு வச்சுக்க, இவங்களுக்கு பயந்துகிட்டு தான் நான் தர்ஷினியை விட்டேன்னு இருக்கோம். அது நடக்க கூடாதுடா, நடக்க கூடாது. நான் இவங்களுக்கு பயந்துகிட்டு தான் தர்ஷினியை விட்டேன்ற எண்ணம் யாருக்கும் வந்துடக்கூடாது. அதுக்காக தாண்டா சொல்றேன். நான் நாளைக்கே தர்ஷினிய கடத்தி கல்யாணம் பண்ணி காட்டுறேன். சொல்றத புரிஞ்சுக்கடா. முடியாதுடா, முடியாது. என்ன பயப்படுறியா? யாரு, நானா? பின்ன நீ தாண்டா ஆற போட்டுக்குருவான்றையே. சூட்டோட சூட்டை முடிச்சா தாண்டா மாப்பிள்ள எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். இதுக்கப்புறமே என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நாளைக்கே அவளை கடத்துறேன், கல்யாணமும் பண்றேன். சும்மாருமா, உன் பிள்ளை யாருன்னு இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இனிமே தான் தெரியும். சரி மாப்பிள்ள, உனக்காக உன் கூட நான் துணைக்கு இருக்கேன். போதும் மாப்பிள்ள, எனக்கு அது போதும். நீ என் கூட இருந்தா அதுவே எனக்கு போதும். இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் இந்த விஷயத்த நம்ம சும்மாவே விடக்கூடாது. ஆசை எதுவோ அதுபடிதான் மாப்பிள்ள நடக்கும், நடக்கணும். நீ கவலைப்படாம இருமா, நான் பாத்துக்கிறேன். உன் பிள்ளையவே உன் கண்ணு முன்னாடி அடிச்சு சித்திரவதை பண்ணாங்கல்ல, இனிமே உன் கண்ணு முன்னாடி அவ சித்திரவதை அனுபவிப்பா. அத நீ பார்த்து சந்தோஷப்படணும். உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? பேசாத, நீ பேசாத தர்ஷினி. ஏன்பா இப்படிலாம் பேசுற? என்ன ஒரு அண்ணன் நினைச்சிருந்தா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் நீ சொல்லிருப்பேல தர்ஷினி. அப்பா உன் அண்ணன் தங்கச்சி பாசம்ல அவ்வளவுதான். பேசு. நீங்க தானே பேசாதன்னு சொன்னீங்க. காமெடி பண்றத நினைப்பா உனக்கு. பாரு தர்ஷினி, என்ன நீ அண்ணனை நினைச்சிருந்தா இதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லிருப்பேல. அப்ப நான் உன் அண்ணன் கிடையாது, அப்படித்தானே? அப்படிலாம் இல்லனே. நான் உங்களை அண்ணனை நினைச்சதுனாலதான் இதை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. என்ன சொல்ற நீ? ஆமாண்ணே, என்னால யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் இதை நான் யாருக்கிட்டையுமே சொல்லல. ஆமாப்பா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நாங்க யாருக்கிட்டையுமே சொல்ல. யாருக்கிட்டையும் சொல்லாம டாக்டருக்கு மட்டும் எப்படிமா தெரிஞ்சிச்சு? அப்ப எங்களை விட அந்த டாக்டர் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாரு, அப்படித்தானே? ஐயோ, அந்த டாக்டர் கிட்ட கூட நாங்க சொல்லலப்பா, இவளோட ஃப்ரெண்டு பார்த்து சொல்லியிருக்கா. அண்ணே, என்ன படிக்க வைக்கிறாருன்னு சொன்னேன்ல, அந்த டாக்டர் அவருதான்.
என்ன தர்ஷினி நீ சொல்ற? ஆமா. இதையே நீ எங்க கிட்ட இத்தனை நாள் சொல்லல தானே? எப்படி சொல்லுவ? நாங்க தான் உனக்கு அண்ணனும் கிடையாது, நீ எனக்கு தங்கச்சியும் கிடையாது, அப்புறம் எப்படி எங்க கிட்ட நீ சொல்லுவ? நீ அப்படிலாம் இல்லனே. நான் உங்க அண்ணனை நினைச்சதுனாலதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, முக்கியமா என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இப்பதான் நீங்க உடம்பு சரியில்லாம இருந்து நிம்மதியா இருக்கீங்க, என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்னு தானே நான் இப்படி எல்லாம் நினைச்சேன். தயவு செஞ்சு என்ன தப்பா மட்டும் நினைக்காதீங்க. தர்ஷினி, நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்காது. ஏமா அப்படி பண்ண? நாங்க உனக்கு அண்ணன் தானே. அந்த டாக்டர் எப்படிலாம் கேக்குறாரு தெரியுமா? அண்ணன் தங்கச்சி பாசமா சும்மா தானா? தர்ஷினிய பத்தி ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாதா என்ன? அவ எவ்வளவு கஷ்டப்படுறா, ஆனா நீங்க இப்ப நிம்மதியா இருக்கீங்கன்னு எங்களை எப்படி எல்லாம் பேசினாருன்னு தெரியுமா? அப்ப அவர் பேசுனது உண்மைதானே? நீங்க எங்களை அண்ணனா நினைக்கவே இல்ல, அப்படித்தானே தர்ஷினி? இல்லனே, ஏன்னு நான் சொல்றத புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறீங்க. பாரு தர்ஷினி, நீ எங்களை அண்ணனா நினைக்கிறியா நினைக்கலையா? நினைக்கிறேன். நினைக்கிறேனா? இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க கிட்ட நீ சொல்லாம இருக்க கூடாது. இந்த நேத்து கூட உனக்கு போன் பட்டன்ல, போன் பட்டனா இல்லையா? போட்டீங்க. என்ன சொன்னேன்? கல்யாணத்துக்கு சேலை எடுக்க போறீங்க, அதுக்கு நானும் வரணும்னு சொன்னீங்க. சொன்னேன்ல, சொன்னா இல்லையா? அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. ஏன் தர்ஷினி, உனக்கு கூட பிறந்த அண்ணன் இருந்து உனக்கு இப்படி பிரச்சனை வரப்ப சும்மாவா இருப்பாங்க? அதான் எனக்கு இல்ல, என்ன கூட பிறந்த அண்ணன் இருந்து இப்படி பண்ணிருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க உன்னை காப்பாத்துறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது தர்ஷினி. நீ அத புரிஞ்சுக்க. அத மீறி என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத. அதை விட்டுட்டு இப்படி யாருக்கும் என்னால பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பியா? இன்னைக்கு இவன், நாளைக்கு வேற ஒருத்தர் இப்படி பண்ணா என்ன பண்ணுவ? ஏன் தப்பு தானே, இதுக்கப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை வர போறது இல்லப்பா. என்னம்மா சொல்றீங்க? நாங்க இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம், ஏதாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறோம். எங்களால யாருக்கும் பிரச்சனை வேணாம், எங்களுக்கும் பிரச்சனை வேணாம். என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு புறம்போக்குக்காக பயந்துகிட்டு நீங்க ஊரை விட்டே போறீங்களா? ஆமாப்பா, இதுக்கப்புறம் நாங்க இங்க இருக்க ஒவ்வொரு நாளும் பிரச்சனையாத்தான் வந்துட்டு இருக்கோம். அதுக்காகத்தான்ப்பா நாங்க இங்க இருக்கிறதுனாலதானே பிரச்சனையே வருது. நாங்க இல்லாம இருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வராதுல்ல. இங்க பாருங்கம்மா, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. எலுக்கு பயந்துகிட்டு புலி ஊரை விட்டு போன கதையே ஆகக்கூடாது. இந்த நாதாரிக்காக பயந்துட்டு நீங்க ஊரை விட்டு போக கூடாதுமா. பின்ன நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? இப்ப அவனை போட்டு பரட்டிட்டு வந்தோமே, நீங்க இப்ப ஊரை விட்டு கிளம்புனா எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? இவங்க வந்து அடிச்சு போட்டு அவங்க ஊரை விட்டு போயிருக்காங்க, அப்ப இவங்க மேல பயமே இல்ல, இவனுக்கு பயந்துகிட்டு தான் இவங்க ஊரை விட்டே போயிருக்காங்க அப்படின்னு பேசுவாங்க. இதுக்கு நாங்க இடம் கொடுக்கவே மாட்டோம். உங்களுக்கு இங்க இருக்கிறது தானே பிரச்சனை. இனிமே உங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்ல. நீங்க இனிமே இருக்க வேண்டியது ஏன் வீட்டுல. வேண்டாம்ப்பா. ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? இனிமே தர்ஷினி எங்களோட பொறுப்பு. அவளுக்கு இனிமே எதுவும் ஆக விட மாட்டேன். எவன் வர்றானே நானும் பாக்குறேன். முறை இந்த நாதாரிக்கு முறை பொண்ணு ஒண்ணுதான் கேடு. இன்னும் 2 நாள்ல என் வீடை கிளீன் பண்ணிட்டு உங்களை நாங்க குடி வைக்கிறேன். வேண்டாம்ப்பா, எங்களால உனக்கு என்ன சிரமம்? இதுல என்னமா சிரமம் இருக்கு? நாங்க ஒண்ணும் நீங்க எங்க வீட்டுல இருங்கன்னு சொல்லலையே. நீங்க இங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அங்கேயும் இருந்துக்கலாம். தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. இங்க இவங்களுக்கு அவனை தவிர வேற எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா. அக்கம் பக்கத்துல நாங்க இருக்கோம், பாத்துக்கிறோம், செஞ்சிருவோம். இவங்க இங்கேயே இருக்கட்டும்பா. ஆமாப்பா, நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம். நான் சொல்றத கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நான் உங்க பிள்ளைய இருந்தா நான் சொல்றத கேளுங்க, இல்லனா எப்படியோ போங்க. சரிப்பா, நீ என் பிள்ளைதான், நான் உங்க பேச்ச கேட்க. சந்தோஷமா. இனிமே நீங்க தர்ஷினிய பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம். என்னமா? சரிப்பா. இனிமே உனக்கு எவனாலையும் எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் எங்களை தாண்டிதான் உன்கிட்ட வரும். என்ன தர்ஷினி? சரிண்ணே. அழுகாத. பரவாயில்லப்பா, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு. ஏதோ ஒரு காலத்துல அவ உனக்கு செஞ்ச உதவிக்கு நீ இப்படி கைமாறு பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நான் இது அவங்களுக்கு பண்ற கைமாறு இல்ல, கடமை. சரி, இன்னும் 2 நாள்ல வீடு ரெடி ஆயிருமா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. சரிப்பா. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். இருங்கப்பா, ஏதாச்சும் சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. நாங்க தர்ஷினிக்கு ஒரு பிரச்சனை தான் நாங்க இங்க கிளம்பியே வந்ததுக்கப்புறம் தர்ஷினி எங்க கூடவே இருக்க போறா. அதை நினைச்சு எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. எங்களுக்கு இதுவே போதும். ஆமாமா, நீங்க நாங்க சொல்றதை கேட்டு ஒத்துக்கிட்டதே பெருசு. எங்களுக்கு இதுவே போதுமா. சரிப்பா. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரோம் தர்ஷினி. போயிட்டு வரோமா? சரிப்பா. போயிட்டு வரோம்மா. போயிட்டு வரோம் தர்ஷினி. சரிங்கண்ணே. குழந்தைய கலைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் யாருக்கு என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக என் பிள்ளைய கலைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க? இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க நேரத்துல? எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது அந்த அனுஷ்காவும் அவன் அம்மாவும் தான். ஒருவேளை அவங்கதான் அப்படி பண்ணிருப்பாங்களோ? பத்தாததுக்கு அஸ்வின் மாமாவை அவளும் விரும்புனா. ஆனா அஸ்வின் மாமா என்னத்தான் விரும்பினாரு. ஒருவேளை நானும் அஸ்வினும் நல்லா இருக்க கூடாதுன்னு இப்படி பண்ணணும்னு நினைச்சாலும் நினைச்சிருப்பாங்களோ? விட மாட்டேன், நான் சும்மாவே விட மாட்டேன். அப்படி மட்டும் ஏதாச்சும் நடந்துச்சு அவ்வளவுதான். இந்த தென்றல் யாருன்னு அவங்களுக்கு காட்ட வேண்டியதா இருக்கும். தென்றல்? அஸ்வின், அஸ்வின். என்னடி ஆச்சு? ஏன் அப்படி எழுதிட்டு இருக்க? அதுவும் இங்க நின்று இந்நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க?
என்னம்மா? இல்ல இதை மட்டும் நான் இப்ப அஸ்வின் கிட்ட சொன்னா கொலகாரம் நான் மாறிடுவேன். சும்மாவே மலருக்கும் சரவணன் மாமாக்கும் கல்யாணம் தள்ளிக்கிட்டே போகுது. இப்ப இந்த விஷயம் மட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அவ்வளவுதான். என்ன நடக்கும்னே தெரியல. நர்ஸ் என்ன சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்கன்னு தானே சொன்னாங்க. இப்பதான் அவங்க இந்த வீட்லயே இல்ல. மலருக்கும் சரவணன் மாமாவுக்கும் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம். நான் மட்டும் இப்ப இந்த விஷயத்த அஸ்வின் கிட்ட சொன்னேன்னா, அதுவும் அந்த அனுஷ்காவும் அவ அம்மா மேல இருந்து சந்தேகமா இருக்குன்னு சொன்னேன்னா அவ்வளவுதான். வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவார். விடக்கூடாது. அஸ்வின் என் கூடயே இருக்கணும். தென்றல், அஸ்வின் என்ன ஆச்சு தென்றல்? ஒண்ணும் இல்ல. என்னையா அப்படி அழுதுட்டு இருக்க? இல்லையே, நான் அழுகலையே. பொய் சொல்லாதடி. இப்ப ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழுதல. இல்ல, நீ தர்ஷினியோட பிரச்சனைக்காக போனேல, என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோன்னு நினைச்சுதான் கவலையா இருந்துச்சு. பைத்தியம் பைத்தியம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. தர்ஷினி எப்படி இருக்கா? தர்ஷினி நல்லா இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் 2 நாள்ல சரவணன் வீட்டுக்கு அவங்க வந்துருவாங்க. சரவணன் மாமா வீட்டுக்கா? ஆமா. சரி வா, சாப்பிட போலாம். சரி. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டி. அப்படியே பெல் பட்டனை அதுல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும்